ஹலோ ஆல், நான் ஹரிஷ்குமார். இன்னைக்கு இந்த நியூஸ் பத்தி பேசவே எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. ஏன்னா நான் இந்த நாட்டுல இருக்கேன்றத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. என்ன பிரச்சனைனே இவனுங்களுக்கு எல்லாம் தெரியல. எனக்கும் ஒண்ணு, இவனுங்களுக்கு எல்லாம் அந்த சவுதி அரேபியால மாதிரி நடு ரோட்ல போட்டு கழுத்தை வெட்டிடு, இல்ல கைய காலை உடச்சு விட்டு ஊனமா தெரிய விட்டுருங்க. சாரி, ஊனமுற்றவர்களை நம்ம சொல்லக்கூடாது. அவங்க கூட இன்னைக்கு உழைச்சி சாப்பிட்றாங்க நிறைய பேர். அதனால இவனுங்களை எந்த லிஸ்ட்லயுமே எடுத்துக்க முடியாது. மிருகமும் எடுத்துக்க முடியாது. ஏன்னா மிருகத்தையும் இவனுங்களாம் விட்டு வைக்கிறது கிடையாது. 2 வயசு குழந்தையும் விட்டு வைக்கிறது இல்லை. 2 வயசு பெண் குழந்தையும் விட்டு வைக்கிறது இல்லை. 8, 9 வயசு குழந்தைங்களையும் விட்டு வைக்கிறது இல்லை. ஒரு 18 வயசு பொண்ணையும் விட்டு வைக்கிறது இல்லை. ஒரு 40, 50 வயசுக்கு மேல இருக்கிற ஒரு கொஞ்சம் யங் லேடி அவங்களையும் விட்டு வைக்கிறது இல்லை. யங் லேடின்றத விட கொஞ்சம் வயசு ஜாஸ்தியா இருக்கிறவங்க, ஒரு 40, 50 வயசு இருக்கிற லேடிஸையும் விட்டு வைக்கிறது இல்லை. ஒரு 60, 70 வயசு மேல இருக்கிற பாட்டியும் விட்டு வைக்கிறது இல்லை. ஏன்னா இவனுங்க இது ஒரு கேட் வாரியா பிரிச்சுக்கிறாங்க. இந்த இதுல நம்ம இது ஒரு பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி. நான் எதை பத்தி பேச போறேன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. நம்ம ஊர்ல, நம்ம பெருங்குளத்தூர் தாண்டி வண்டலூர் தாண்டினதுக்கு அப்புறம் இருக்கிற கிளாம்பாக்கத்துல ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. ஒரு ஆட்டோல ஒரு 3 பேர் நார்த்ல இருந்து வந்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு 18 வயசு தான் ஆகுது. நான் ஏன் இங்க வயசு மென்ஷன் பண்ணிட்டே இருக்கேன்னா, இதை நான் மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தேன். ஏன்னா நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரியும் ஆட்கள் இருக்காங்க, நம்ம வீட்டு பெண்களை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி. அதனால என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சேலம் போகணும். அந்த பொண்ணு சேலம் போகணும். சேலத்துல அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாங்க. அப்படி போலான்னு சொல்லும் போது, இல்ல கிளாம்பாக்கத்துல சேலம் பஸ் இல்லையா, இல்ல இருக்கா, இல்ல இந்த பொண்ணு எதுக்கு அங்க இருந்து கோயம்பேடு போனாங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியல. இது அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு ஒரு ஆட்டோவை மடக்கி இந்த மாதிரி எனக்கு கோயம்பேடுல விட முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தமிழ் தெரியும் போல இருக்கு, இல்ல தமிழே தெரியாதான்னு எனக்கு தெரியல. இதுல பாத்தீங்கன்னா, முத்தமிழ் செல்வன், இந்த பேர்லாம் தாங்க எனக்கு ரொம்ப கடுப்பாகுது. இந்த பேர்லாம் தான் எனக்கு கடுப்பாகுது. முத்தமிழ் செல்வனா தயாளனா? இதுல முத்தமிழ் செல்வன்றவனுக்கு 56 வயசு ஆகுது. தயாளன்றவருக்கு 45 வயசு ஆகுது. இப்ப அந்த பொண்ணுக்கு 18 வயசு. அந்த பொண்ணை பிரச்சனை தொல்லை கொடுத்தவனுங்களுக்கு எல்லாம் வயசு பாத்தீங்களா? எல்லாம் உங்க வீட்டுல ஒரு அப்பா இருப்பாரு, சித்தப்பா இருப்பாங்க, பெரியப்பா இருப்பாங்க. நம்ம அப்பா ஸ்தானத்துல பார்க்கக்கூடிய வயசுல இருக்கிறவனுங்க தான் இவனுங்க இந்த பெண்ணுக்கு பாலியல் ரீதியா தொல்லை கொடுத்துருக்காங்க. என்ன நடந்ததுன்றத சொல்றேன். இந்த மாதிரி அந்த பெண் ஒரு 3 நாள் முன்னாடி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி அடிச்சாங்களா என்னன்னு தெரியல. இவங்களை அடிச்சிருந்தா கூட போலீஸ்க்கு சல்யூட் பண்ணிக்கிறேன். இவங்கெல்லாம் அடிச்சு கையை காலை உடைக்க வேண்டியதான். ஏன்னா கை காலெல்லாம் உடஞ்சிருக்கு. நான் வீடியோல பார்த்து மாவு கட்டெல்லாம் போட்டு சுத்திட்டு இருந்தேன். அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. அதனால என்ன நடந்ததுன்றத சொல்ல வரேன். நீங்க என்ன நடக்கணும், இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்னன்றதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 நாள் முன்னாடி கோயம்பேடுல ஒரு வட மாநிலத்துல இருந்து வந்த ஒரு நார்த் இந்தியால இருந்து வந்த ஒரு பெண், அவங்க இந்த மாதிரி சேலம் போகணுன்றதுனால பஸ் ஏறுறதுக்காக இது கிளாம்பாக்கம் வந்திருக்காங்க. இப்போ புதுசா கட்டியிருக்காங்கல்ல, 394 கோடி சம்திங் அந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதுக்கு நம்ம ஸ்டாலின் ஐயா தான் கட்டி வச்சாரு. இந்த மாதிரி இவங்க சேலம் போகணும்னு சொல்லிட்டு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்காங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சேலம் போற பஸ் அங்க இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் பஸ்ல போயே கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. அதனால பஸ் ரூட்டிங்லாம் எனக்கு தெரியாது. அதனால கண்டிப்பா இருக்கும். இவ்வளவு பெரிய பஸ் ஸ்டாண்ட்ல சேலம் போறதுக்கான பஸ் ஸ்டாண்டு பஸ் இல்லாத இருக்குமா இருக்காதான்னு தெரியல. நீங்க யாராவது இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சோன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவங்க இருக்கா இல்லையான்னு தெரியல, இல்ல என்ன நினைச்சாங்கன்றதும் தெரியல. அங்க இருந்து கோயம்பேடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. கோயம்பேடு போகணுன்றதுனால வாசல்ல கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஒன்று பிடிச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோ முத்தமிழ் செல்வனா இல்ல தயாளன், இவங்க 2 பேர், இது தயாளனோடதுதான் ஆட்டோன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒருத்த மட்டும்தான் ஆட்டோவில் அந்த பொண்ணை ஏத்திருக்காங்க. ஏத்தினதுக்கு அப்புறம் ஏத்தினதுல இருந்து வண்டலூர் தாண்டி வந்திருக்காங்க. வண்டலூர் தாண்டி நீங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, லெஃப்ட்ல போனா கொஞ்சம் ரிமோட்டான ஏரியாஸ் தான் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா அசென்சர் அந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்கு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிமோட்டான ஏரியா வந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 பேர் உள்ள ஏறி இருக்காங்க. ஆட்டோ உள்ள இன்னும் 2 பேர் ஏறி இருக்காங்க. நீங்க நார்மல் ஆட்டோல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இருந்தும் ஏறலாம், பின்னாடி சைட்ல சொல்றேன், பேக்ல உட்காடுறவங்களுக்கு லெஃப்ட் சைட்ல இருந்தும் ஏறலாம், ரைட் சைட்ல இருந்தும் ஏறலாம்.
இந்த மாதிரி 2 பேர் ஏறினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஏதோ சம்திங்கா நடக்கிற மாதிரி கொஞ்சம் பயம் வந்திருக்கு. உடனே ஊர்ல சேலத்துல இருக்கிற அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு வந்து லைவ் லொகேஷன் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இவங்க லைவ் லொகேஷன் அனுப்பிச்சு விடுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோ வந்து கோயம்பேடு பக்கமா போகாம வேற ஒரு திசையை நோக்கி போயிருக்கு. நெற்குன்றம் அப்படின்ற ஒரு ஏரியா அந்த பக்கமா போயிருக்கு. அங்க போனதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, போற வழியில வந்து இந்த பொண்ணுகிட்ட வந்து ஒரு பெரிய கத்தி எடுத்து, ஒரு பட்டா கத்தி எடுத்து, இவனுங்களாம் ரவுடியா, புரியவே இல்லை. சரி ஓகே விடுங்க. பெரிய கத்தி எடுத்து அந்த பொண்ணு கழுத்துல வச்சு மிரட்டி, பொண்ணால என்ன பண்ண முடியும், அந்த தைரியம் தான், வேற எதுவும் இல்லை உங்களுக்கு. இந்த மாதிரி அந்த பொண்ணு கழுத்துல வந்து கத்தியை வச்சு மிரட்டி, இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணணும் அப்படின்றத சொல்லி, எனக்கு எல்லாம் சொல்லவே கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஏன் நம்ம ஊர்ல மட்டும் ஏன் இப்படிதான் நடக்குதுன்னு தான் எனக்கு தெரியவே இல்லை. இந்த மாதிரி கேட்டிருக்கானுங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணால என்ன பண்ண முடியும், 3 பேர் இருக்காங்க, ஒரு பொண்ணால என்ன சமாளிக்க முடியும்? அதுதான் இப்ப நம்ம நிலைமை, நம்ம நாட்டோட நிலைமையே அதுதான். எங்கெங்கயோ நடக்கிறத பத்தி எல்லாம் பேசுறோம். கொல்கட்டால நடக்குது, டெல்லியில நடக்குது, ஹைதராபாத்ல நடக்குது, அதுக்கப்புறம் எங்க காஷ்மீர்ல, ஜம்மு காஷ்மீர்ல நடக்குது. எல்லாத்த பத்தியும் நம்ம பேசியிருக்கோம், எல்லாத்த பத்தியும் நம்ம பேசணும். இதை பத்தி நம்ம பேசணும். நம்ம ஊர்ல நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அதுவும் நம்ம கிளாம்பாக்கம், இங்க இருந்து நீங்க ஒரு 3/4 மணி நேரம் போனீங்கன்னா அங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு அங்க நடந்திருக்கு. இது நிறைய பேர் வந்து பேசணும். ஏன்னா யாரும் யூடியூபர்ஸ் பேசினாங்களா எனக்கு தெரியல, நான் இது வரையும் பார்க்கல. நான் கண்டிப்பா பேசணும்னு சொல்றதுனால தான் இன்னைக்கு இந்த டாபிக்கே எடுத்தேன் நான். அதனால என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு கம்மிங் பேக் டு டாபிக் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு கழுத்துல வந்து கத்திய வச்சு மிரட்டி எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த நெற்குன்றம் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணிடலான்றது தெரிஞ்சு போச்சு அவனுங்களுக்கு. இவனுங்களை படிச்சவனுங்களா இல்ல படிக்காதவனுங்களா எனக்கு எதுவுமே தெரியல. இந்த மாதிரி ஷேர் பண்ணிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்க நிறுத்தி, அங்க இருந்து வந்து மோகன் அப்படின்ற ஒருத்தர் ஆட்டோல வந்து இந்த மாதிரி இந்த பொண்ணை கொண்டு போய் கோயம்பேடுல விட்டுருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே 100,000 கெட்டவனுங்க இருந்தா அதுக்கு நடுவில் ஒரே ஒரு ரொம்ப ஜென்யூனான ஒரு ஜெம் பர்சன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அந்த ஆட்டோ டிரைவருக்கு எனக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட 11:56க்கு அந்த அந்த மோகன்றவர் அவரோட ஆட்டோல ஏறி இருக்கு. அதுல இருந்து 3:40 வரைக்கும் அந்த பொண்ணுக்காக அவர் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளங்களும் நம்ம நாட்டுல இருக்கு. அவரை எல்லாருமே நம்ம பாராட்டியே ஆகணும். அவருக்கு வந்து ஏதாவது ஒன்று கவர்மெண்ட்ல இருந்து ஒரு பெரிய பாராட்டு ஏதாவது ஒன்று தந்துடணும், என்னோட சார்பா நான் கேட்டுக்கிறேன். அப்ப என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த மோகன் அப்படின்றவர் வந்து அவரோட ஆட்டோல ஏத்திருக்காங்க. ஏத்தினதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து அந்த பொண்ணு வந்து இவர் ஆட்டோல ஏறதுக்கு பயந்துருக்கு. ஏறுறதுக்கு பயந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து இவர்கிட்ட கேட்டிருக்கு, உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா அப்படின்னு. இவரும் சொல்லியிருக்காரு எனக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில பேசியிருக்காங்க. அவர் சொல்றாரு, அந்த ஹெல்ப் பண்ண ஒரு ஆட்டோ டிரைவர் சொல்றாரு, இந்த பொண்ணு வந்து அஸ்ஸாம்ல இருந்து வந்திருக்கான், அஸ்ஸாம் பொண்ணு அந்த பொண்ணு சொல்லிச்சான். அசாமா என்னன்னு தெரியலங்க, என்னதான் இருந்தாலும் பொண்ணுதான், பொண்ணுக்கு என்ன சேஃப்டி கிடைக்கணுமோ அது கிடைச்சே ஆகணும் எல்லா இடத்துலையும். அது அசாமா இருந்தானே, சவுதி அரேபியா இருந்தானே, மலேசியாவா இருந்தானே, சிங்கப்பூரா இருந்தானே, யூஎஸ்ஆ இருந்தானே, யூகேவா இருந்தானே, எதா இருந்தானே சக ஒரு பெண்ணுக்கு ஒரு மரியாதை கிடைக்கணும்ன்றது எங்க இருந்தாலும் கிடைச்சுதான் ஆகணும். அதனால என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணை வந்து இன்னொரு ஆட்டோல ஏத்தி விட்டு அவனுக்கு 3 பேர் தப்பிச்சு போயாச்சு. கிட்டத்தட்ட ஆட்டோல 3 பேர் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. இதுல வந்து நான் 2 பேர் தான் சொல்லியிருக்கேன். என்னடா 2 பேர் தான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேர் தான் இது வரைக்கும் இப்ப வெளியில மீடியால வந்திருக்கு. கம்மிங் பேக் டு டாபிக் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவர்கிட்ட ஆட்டோல ஏத்தி விட்டு இவரை கொண்டு வந்து கோயம்பேடுல விட சொல்லியிருக்காங்க. கோயம்பேடுல விட சொல்லும் போது இவர் ஒரு 100 மீட்டர் கூட போயிருக்க மாட்டார். அவர் சொல்றாரு ஒரு பேட்டியில, நான் 100 மீட்டர் கூட போயிருக்க மாட்டேன். நான் முதல்ல ஏறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு வெளியில இறங்கும் போதே ஒரு மாதிரி ரொம்ப அழுகிற நிலைமையில அழுதுட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி யாரோ ஏதோ பண்ண மாதிரி இருக்கு, நான் எதுவும் கேட்டுக்கல, அதனால நான் ஆட்டோல ஏத்திக்கிட்டேன், கோயம்பேடுல விட போகணுமான்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஏத்திக்கிட்டேன். 100 மீட்டர் கூட நான் வண்டியை தாண்டி இருக்க மாட்டேன். அந்த பொண்ணு ஓன அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹிந்தியில கேட்கிறேன். அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நான் அபியூஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போங்க, நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும், என்னால எனக்கு வந்து ரொம்ப அவமானமா இருக்குன்ற. எல்லாருக்கும் தன்மானம் இருக்கிறது எல்லாருக்குமே இருக்கும். இவங்க சொன்னதுக்கு அப்புறம் அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போகலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு இன்னும் வேணாம், ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, போலீஸ் ஸ்டேஷன் இப்போ போவேன், நான் திருப்பி என்னை ஏத்தின இடத்துக்கே என்னை அவங்க இறக்கி விட்டாங்களே, நீங்க ஏத்திக்கிட்டீங்களா, அந்த இடத்துக்கே கூட்டு போங்க, நெற்குன்றம் அந்த இடத்துக்கே கூட்டு போங்க. அந்த இடத்துல வந்து நான் அந்த ஆட்டோவோட அடையாளம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்னு. இல்லம்மா நீங்க முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போயிடலாம் அப்படின்றதுனால முதல்ல அங்க போயிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து அந்த பொண்ணு வந்து அவங்களோட 3 கசின்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. அவங்க ஃப்ரெண்டு வந்து நடுவுலயே அந்த
சேலம்ல இருக்கிற ஃப்ரெண்டு வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவங்க லைவ் லொகேஷன் அமைச்சதுக்கு அப்புறம் லொகேஷன் மாறி போனதுக்கு அப்புறம் கோயம்பேடு போல லொகேஷன் மாறி போனதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி போலீஸ் அலர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஒன்று ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க. எல்லாம் பார்த்து எல்லாம் முடிச்சு கடைசியில எல்லாரையும் பிடிச்சாச்சு. 2 பேரை பிடிச்சிருக்காங்க. இவங்க வந்து இவங்க 3 கசினும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட 3 கசின்ஸ் வந்து இந்த மாதிரி பக்கத்துல இருக்க ஒரு காலேஜ் கிட்ட நான் இருக்கோம், வந்து எங்க தங்கச்சியை கூட்டுவாங்கன்ற மாதிரி இந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கசின்ஸ் வந்து இங்க சென்னையில வந்து கமிஷனர் யாரையோ தெரியும் போல இருக்கு, அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவர் வந்து இந்த காப்பாத்தின ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்காருல்ல, அவருக்கு வந்து வீடியோ கால் பண்ணி இந்த மாதிரி பொண்ணை காமிப்பா அப்படின்னு ஒன்று அவர் வீடியோ கால் அட்டன் பண்ணி, அவர் எதுவும் தப்பு பண்ணல, அவர் அட்டன் பண்ணி இந்த மாதிரி பொண்ணு என் கூட தாங்க என் கூட தான் சார் இருக்காங்க, நான் பத்திரமா வச்சு பார்த்துட்டு இருக்கேன், யாராவது வந்தீங்கன்னா நீங்க கூட்டு போங்க அப்படின்னா ஒன்று, நீங்க எல்லாரும் அந்த காலேஜ் கிட்ட வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிஷனர் வந்து அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அவங்களும் அந்த பொண்ணும் அந்த ஆட்டோ டிரைவரும் வந்து காலேஜ் கிட்ட வந்தாச்சு. அவங்க கசின்ஸும் காலேஜ் கிட்ட வந்துட்டாங்க, போலீஸும் வந்தாச்சு. இப்போ 3 பேரும் வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணை வந்து கிட்டத்தட்ட அவர் சொல்றாரு 11:56க்கு என் ஆட்டோல அந்த பொண்ணு ஏறிச்சு. 3:40 வரைக்கும் அந்த பொண்ணுக்கு என்னென்ன உதவி தேவையோ எல்லா உதவியும் நான் செஞ்சு கொடுத்துட்டு தான் நான் போனேன். திருப்பி அவங்கள நான் கிளாம்பாக்கத்திலே இறக்கி விட்டுட்டு நான் போயாச்சு. அவங்க கசின்ஸ் எல்லாரையுமே நான் இறக்கி விட்டு நான் கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இவனுங்க 2 பேரையும் போலீஸ் நேற்று அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நியாயமா பார்த்தா தூக்கு தண்டனை கொடுத்துடணும். நான் இதை யாராவது போலீஸ் பார்த்தீங்கன்னா தயவு செய்து சொல்றேன், கொடுத்துருங்க. ஏன்னா இது வந்து திருப்பி தொடரக்கூடாது நம்ம நாட்டில். அதுவும் இங்க இருக்கிற கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல நடந்ததுன்றது என்னால ஒரு ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். அதனால உங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்க, நிறைய பெண் குழந்தைகள் பிறந்திருப்பாங்க, எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கோங்க. நம்ம நாட்டுல வந்து எவன் எந்த நேரத்துல எப்படி சுத்துறானே தெரிய மாட்டேது. நம்ம வீட்டு பெண்களை வெளில அனுப்பவே பயமா இருக்கு. அதனால நிறைய பேர் சேஃப்டியா இருங்க. இதை நான் இன்னைக்கு பதிவுபடுத்தணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவை நீங்க மேக் பண்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம ஹரிஷ்குமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப கேவலமா இருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. உண்மையிலேயே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அந்த பொண்ணுக்கு வந்து தமிழ்நாட்டு பையனா என்னோட சார்பில் சாரி. ஏன்னா எங்க நாட்டில் நடந்ததுனால நாங்க எல்லாருமே இதுக்கு பொறுப்பு தான். அந்த 2 பேருக்கும் அந்த 3 பேருக்கும் தண்டனை கொடுக்குற வரைக்கும் நாங்க பொறுப்பு தான். மன்னிச்சிருமா. நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. மறக்காம ஹரிஷ்குமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரேரான நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, குட்டி குட்டி நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். பாய், லவ் யூ.